அஸ்தஈது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். படிங்கம்மா. 41வது சூரா ஹாமீம் சஜ்தா 45 ஆயத்து. நிச்சயமாக நாம் மூசாவுக்கு வேதத்தை கொடுத்தோம், ஆனால் அதில் மாறுபாடுகள் செய்யப்பட்டு விட்டன. அன்றியும் உமது இறைவனிடமிருந்து ஏற்கனவே வாக்கு ஏற்படாது போயிருந்தால் அவர்களுக்கிடையே தீர்ப்பு அளிக்கப்பட்டே இருக்கும். நிச்சயமாக அவர்களும் ஆழ்ந்த சந்தேகத்திலேயே இருக்கின்றனர். இதுல வாக்கு ஏற்படாதிருப்பின் வார்த்தை வருதுல்ல, என்ன வாக்கு தம்பிமார்களே? அது என்ன வாக்கு? அது சரி, ஒரு குறிப்பிட்ட தவணை வரை நீங்க இந்த பூமியில உங்களுக்கு தங்குமிடம் இருக்கு, அதுல சுகம் அனுபவிக்கும் நேரமும் இருக்குன்னு சொல்லி எல்லாம் சொல்றாங்க. அதான் இருக்குன்னு அதான் அதேதான் வாக்கு. உடனுக்குடன் ஒரு தப்பு செய்தால் உடனே தண்டனை என்று வைத்திருந்தால் அப்பமே அவன் கதை முடிஞ்சிச்சு, இறந்து போயிடுவான், முடிச்சிடுவான் கதையை. ஆனால் சிறிது காலம் இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்வீர்கள் என்று ஏற்கனவே வாக்கு ஏற்பட்டு விட்டதனால் இன்னும் அவங்க வாழ்க்கை போயிட்டு, அதுதான் வாக்கு ஏற்பட்டு. அதான் அர்த்தம். கரெக்ட், சரியான ஆன்சர் தான் அது. இல்லாட்டி அந்த வாக்கு நீ சிறிது காலம் வாழ்வீர்கள் அதுக்கப்புறம் வருவீர்கள் என்று ஏற்கனவே வாக்கு ஏற்பட்டு விட்டதனால் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இல்லை, உடனுக்குடன் தப்பு பண்ணின்னா இப்பவுமே உன்னை உயிரை வாங்கிடுவேன், அந்த மாதிரி வாக்கு ஏற்பட்டிருந்தால் எல்லாம் முடிஞ்ச பேருக்கு ஒரு மனுஷன் வாழ முடியாது, பட்டு போயிட்டே இருப்பான், பிறப்பான், தப்பு செய்வான், உயிர் போயிடும். அந்த வாக்கு ஏற்பட்டதுனால நீங்கள் 50 வயசோ 60 வயசோ 70 வயசோ 80 90 100 110 வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். படி. 46. எவர் சாலியான அமல் செய்கிறாரோ அவருக்கே நன்மையாகும், எவர் பாவம் செய்கிறாரோ அவருக்கே கேடாகும். அன்றியும் உம்முடைய இறைவன் நாபூதுவில் இருப்பவர்களுக்கு சிறிதும் அநியாயம் செய்பவன் அல்ல. ஆகவே அல்லாட்டிலிருந்து நியாயம்தான் வந்து கொண்டே இருக்க வேண்டும், நீதி வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால் ஈயாக்க நாபு, உன்னையே நாபுதில் இருக்கின்றோம், பொய்யாக்க நஸ்தை, உடனே நாங்கள் உதவியும் தேடுகிறோம் என்று எப்பொழுதும் அதே நிலை இருந்தீங்கன்னா அல்லாவுடைய ஜஸ்டிஸ், அல்லாவுடைய நியாயம் தான் எப்பொழுதுமே உங்களுக்கு நிறைஞ்ச இருக்கும். குல் அமர ரப்பி பில் கிஸ்தி, நீதியை கொண்டே அவன் ஏவியுள்ளான், அந்த நீதியிலேயே நீங்கள் இருப்பீர்கள், எந்த குறைவும் உங்களை அணுகாது, குறைவும் செய்யப்பட மாட்டாது. ஆகவே எல்லாவற்றிற்கும் காரணம் நாபுது என்ற விஷயம்தான். அதிலேருந்து தான் ஆரம்பிக்கின்றது குரான், அதிலேருந்து ஆரம்பம் ஆகின்றது என்று 1-4 ஆரம்பிக்குது. எல்லா விஷயத்துக்கும் காரணம், ஆதாரம் எல்லாம் இதுலேருந்து கிளைகள், பிரான்ச்சஸ் உண்டு. அதில் நாதுலேருந்து எல்லா கிளைகளும் பிரைஸ் செய்யணும், அது இதெல்லாம் செய்யக்கூடாது, அதெல்லாம் அதுலேருந்து ஆரம்பிக்குது. அதனால் நாபுதிலே அவனே நோக்கி இல்லைங்க, இந்த காரியத்தை செய்ய வேண்டும், இந்த காரியத்தை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும், சொல்லித்தா அல்ல கேட்டுக்கிட்டே உங்களை முயற்சியில் ஈடுபட்டு கொண்டே வாருங்க. ஆகவே நாபதில் இருப்பவர்களுக்கு எந்த அநியாயம் அல்ல செய்ய மாட்டான். 47. இறுதி வேலைக்குரிய ஞானம் அவனுக்கு சொந்தமானது, இன்னும் அவன் அறியாமல் பழங்களில் எதுவும் அவற்றின் பாலைகளில் இருந்து வெளிப்படுவதில்லை. எந்த பெண்ணும் சூழ் கொள்வதும் இல்லை, பிரசவிப்பதும் இல்லை. அந்நாளில்
அவன் எனக்கு இணையாக்கப்பட்டவை எங்கே என்று அவர்களிடம் கேட்பான். அப்போது அவர்கள், எங்களில் எவருமே சாட்சி கூறுபவர்கள் இல்லை என்று நாங்கள் உனக்கு அறிவித்து விடுகிறோம் என்று கூறுவார்கள். இந்த மாதிரி நாளைக்கு கேள்வி கேட்பான் ஆண்டவன். என்ன பதில் சொல்றது? அநியாயக்காரங்க இதை மாட்டிக்கிறானுங்க. நாங்கள் அறிவு சொல்லிடுறோம், எங்களுக்கு ஆதரவாக சாட்சி சொல்றதுக்கு யாரும் கிடையாது, எங்களுக்கு விரோதமாக சொல்வது தான் எல்லாம் தயாரிக்கிறாங்க என்று அல்லாஹ்விடம் அவர் சொல்லிவிடுவார்கள். 48. அன்றியும் முன்னால் அவர்கள் அழைத்து கொண்டிருந்தவை அவர்களை விட்டும் மறைந்துவிடும். எனவே அவர்களுக்கு புகலிடமும் இல்லை என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அன்றைய எனக்கு கியாமத்தினால நடக்கக்கூடிய விஷயத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான். 49. மனிதன் நல்லதை கேட்பதற்கு சோர்வடைவதில்லை, ஆனால் அவனை கெடுதி தீண்டுமாயின் அவன் மனமுடைந்து நிராசை உள்ளவனாகின்றான். நல்லதுக்கு மட்டும் வேணும்ப்பா, விடாம டயர்டாக மாட்டான். அதுக்காக இன்னும் 10 எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் 10 கேட்டே இருப்பான். ஒரு சின்ன கெடுதியோ துன்பம் அவனுக்கு பிடிச்சா உடனே எல்லாம் அவனுக்கு தட்டுப்பட்டு தவிடுபடியாக போய் விழுந்துடும், பொத்து விழுந்துடும். அது தாங்கக்கூடிய சக்தி அவனுக்கு கிடையாது. 50. எனினும் அவனை தீண்டி இருந்த கெடுதிக்கு பின் நாம் அவனை நம் ரஹமத்தை சுவைக்க செய்தால் அவன், இது எனக்கு உரியதே ஆகும், அன்றியும் வேலை ஏற்படுமென நான் நினைக்கவில்லை, நான் என்னுடைய இறைவனிடம் திரும்பி அனுப்பப்பட்டாலும் நிச்சயமாக அவனிடத்தில் எனக்கு நன்மையே கிடைக்கும் என்று திடமாக சொல்கிறான். ஆகவே காபீர்கள் செய்தவற்றை அவர்களுக்கு நிச்சயமாக நாம் தெரிவிப்போம், மேலும் நாம் அவர்களை நிச்சயமாக கடுமையான வேதனையை சுவைக்க செய்வோம். என்ன நன்றி, என்ன உதவி செஞ்சாலும் சரி, அவன் கஷ்டத்திலிருந்து நீக்கிட்டா அடுத்த விஷயம் இது எனக்கு வர வேண்டியதுதான். கஷ்டம் வந்துச்சு, போயிடுச்சு, இது எனக்கு கிடைக்கக்கூடியதுதான், இது அல்லாட்ட ஒன்றும் வரல என்று திமிராக பேசுகின்றான், பதிலளிக்கின்றான். எந்த ஒரு நன்றியும் அல்லாஹ்வுக்கு பயந்தவனாக காட்டிக்கொள்ளவில்லை, அவன் செய்யவும் இல்லை. தான் தோன்றிய விதத்தில் மனசு என்னப்பட்டுச்சோ பேசிக்கிட்டு, நான் எல்லாம் எனக்கு தெரியும், எனக்கு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அப்படியும் நியாய தீர்ப்பு ஏற்பட்டால் கூட எனக்கு நல்லது எனக்கு கிடைக்கும். இந்த மாதிரி திமிரான பேச்சு, பொய்யான பேச்சு, தரக்குறைவான பேச்சு, அறிவற்ற பேச்சு பேசக்கூடியவனாகவே இந்த மனிதன் இருக்கின்றான் இந்த உலகத்தில் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். 51. அன்றியும் மனிதனுக்கு நாம் அருள் புரிந்தால் அவன் நம்மை புறக்கணித்து விலகி செல்கின்றான். ஆனால் அவனை ஒரு கெடுதி தீண்டினால் நீண்ட பிரார்த்தனையை செய்பவனாக இருக்கின்றான். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன், கேட்டுக்கங்கப்பா. உங்களுக்கு இந்த மழையும் தண்ணீரும் காற்றும் இந்த வெயில் வெளிச்சமும் வெப்பமும் உங்களுக்கு கேட்காம கொடுத்துருக்காங்க. நீ கேட்ட கொடுத்தா தண்ணி வேணும், மழை வேணும், காற்று வேணும், வெயில் கொஞ்சம் வேணும், நிழல் வேணும். நீ கேட்ட கொடுத்தா இரவு வேணும் தூங்குறதுக்கு, பகல் வேணும் வேலை செய்கிறதுக்கு. அப்படி நீ கேட்டு கொடுத்தானா கேட்காம கொடுத்தானா? சொல்லுங்க யாராவது. நீ கேட்டு வாங்கிங்களா, நீ கேட்காம வந்துச்சா? கேட்காம அனுபவிச்சுட்டு இருக்கீங்களா? அப்போ இது என்ன சிந்திச்சு பார்த்தீங்களா? இது என்னடா இது, இது எல்லாம் வாழ முடியாத, இதை பற்றி கேட்கவும் இல்லையே. சரி வந்துருச்சு, வந்தவன் இதெல்லாம் நான் தான் படைச்சேன், புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கேன், அப்போ இவன்கிட்ட தான் நன்றி செலுத்தன்னு. கேட்காம கொடுத்தவன் உங்களை ரஹமத்தை கொடுத்துக்கிறான்னு, அப்போ நான் எப்படி நடந்துக்கிறேன்னு. அப்படிலாம் நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். இதுதான் அல்லாஹ், இதுதான் சிந்திக்கக்கூடிய மனிதன் செய்யக்கூடிய விஷயம். சிந்திக்க வேண்டாமான்னு கேட்குறான்னு அறிவுள்ளவன், இது எப்படி வந்தது, இது என்ன வந்தது, ஏன் வந்தது, இந்த தண்ணியெல்லாம் வாழ முடியாத, நம்ம கேட்கலையே, தண்ணி ஏற்கனவே இருக்குது, நான் பிறக்கிறதுக்கு முன்னே தண்ணி, காற்று, வெயில், மழை, வெப்பம், இரவு, பகல், நிழல் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் எப்படி வந்துச்சு, நமக்கு தேவையானது ஃபுல்லாக இருக்குது, இது யார் உண்டாக்கியிருப்பாங்க? இப்படி சிந்தனை செய்கிறான்ல, இவனுக்கு தான் குரான் புரியும்.
நீங்கள் ஸ்கூலில் படிச்சிருப்பீங்கப்பா, சிந்தனை செய்யணும் இருந்தாலும். அதாவது ஒரு விஞ்ஞானிப்பா மரத்துக்கே உட்கார்ந்துருந்தாப்பா, நியூட்டன் நினைக்கிறேன். ஒரு பழம், ஆப்பிள் பழம் பழத்தை பற்றி அந்த கீழே வந்துச்சு. அது கீழே வந்தோடனே அவன் பார்த்தீங்க கீழே விழுந்துச்சு, ஏன் மேலே போக வேண்டியதானே? நீங்கள் ஸ்கூல்லாம் படிச்சிருப்பீங்க, உங்கள் டீச்சர் சொல்லியிருப்பாங்க, கேட்டிருப்பீங்க. புதுசாக ஒன்றும் சொல்லலை, நான் ஒன்றும் சொல்லலை. ஒன்று எந்த அந்த ஆப்பிளை மேலே எங்கேயும் தூக்கி போட்டால் எல்லாம் கீழே விழுகுது. ஒன்றே சிந்தனை சக்தி வேச ஆரம்பிச்சிச்சு. அந்த மாதிரி எல்லாரும் பார்க்குறோம் கீழே விழுறத, அப்படியே போயிட்டு இருக்கிறோம். ஆனால் ஒருத்தனுக்கு மூளை வேலை செய்யுது. இப்போ அவன் இந்த விஷயத்துக்கு தலைவனாயிடுறான். இந்த விஷயம் கண்டுபிடித்த விஷயத்துக்கு தலைவனாயிடுறான். இந்த மாதிரி சக்தி பூமிக்கு இருக்குது. அப்போ இந்த மாதிரி மகத்தான சக்தியை இறக்கி ஒரு நபியை ஆண்டவன் இந்த உலகத்துக்கு அனுப்புகிறோம், அறிவு ஞானம் கொடுத்து. அது பிறவிலேயே எல்லா நபியும் அறிவு ஞானம் பெற்று கிடையாது. சில பேரை நபியாக படைக்க போறேன்னு சொல்லி படைச்சிருக்கிறோம். சில பேரை 10 வயசு 15 வயசு 20 வயசுல ஆன பிறகு நபி ஆக்குறோம். இதே மாதிரி ரசூல் முகமது நபிலாம் இப்போ பிறக்கும் போது நபி கிடையாது. இவர் நபி ஆக்க போகிறன்னு பேச சொல்லக்கூடாது, சொல்லலை. அவர் எப்போ வந்தார் நபி ஆக்குனார்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா தெரியும் எந்த வயசில் அவர் நபி பட்டம் பெற்றிருப்பார் என்பதை யோசித்து பார்த்தா தெரியும். குரானில் ஓதி பார்க்கணும், எடுக்கணும். வயசு இந்த வயசு வந்தாருன்னா நீங்கள் சொல்கிறாங்க, பொய் சொல்கிறாதீங்க, கதை கட்டுறாதீங்க. குரானில் சொல்லப்பட்ட ஆயத்தை படித்து இந்த வயசில் வந்திருக்கலாம், தோராயமாக கண்டுபிடிக்க முடியும். ஜிக்ரு தெரிஞ்சால் எந்த வயசில் வந்தால் கண்டுபிடிச்சிடலாம். சரி, அது இருக்கட்டும். இப்போ என்ன படித்தோம், என்ன படித்தோம்? இந்த விஷயம் மனிதனுக்கு நாம் அருள் புரிந்தால், அருள் புரிந்தால், அருளை பற்றி பேசுவோம். இப்போ வந்துருச்சு பாருங்க. இப்போ நம்மெல்லாம் அல்லாஹ் கொடுத்த அருளில் ஓசியில் ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணிட்டுக்கிறோம். இது எப்படி வந்துச்சு, ஏன் கொடுத்தோம், கேட்காம கொடுத்தாங்க, விஷயம் கொடுத்துக்கிறானாங்க அப்படின்ட்டு யாரும் எண்ணி பார்க்கல, அதுக்கு நன்றியும் செலுத்தலை. இதன் மூலமாக மேற்கொண்டு இந்த விஷயம் எல்லாம் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கவும் ஆயத்தமாக ஆசைப்படலை. அப்படின்னா என்னெல்லாம் இருக்கும், அவள் கேட்டால் இவனு என்ன தருவான் அப்படின்னு போகணும். அதை கேட்காம இவருக்கு கொடுத்துக்கிறான் ஆண்டவன். அவன் எப்படிப்பட்ட அளவற்ற அருளால் நேற்று அன்புடையவனுக்கு ஒரு உதாரணம் மனசு தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க. பேசும்போது ஒரு சின்ன உதாரணம் சொல்லி மக்கள்கிட்ட பேசுங்க. நீங்கள் இப்போ இந்த காற்று இருக்குதுப்பா, உங்களை பார்த்து சொல்கிறான், நீங்கள் உங்களை ஒரு ஆளை பார்த்து சொல்கிறான், இந்த காற்று கூட உனக்கு தான்மா, நீ என்ஜாய் பண்ணுவான்னு சொல்கிறான். என்ன அர்த்தத்துக்கு என்ன செய்வீங்க நீங்கள்? ஒன்று எனக்கு கொடுத்துட்டான்னு சொல்லி என்ன செய்வீங்க நீங்கள்? உரிமையை கொண்டாடுவீங்களா? எவனுக்கு பெருமாத்தவங்க யாரும் சுவாசிக்கக்கூடாது, இந்த காற்றை குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்ல முடியுமா? சொல்ல சரியா? மழை பெய்யுது, உங்களுக்காண்டி ஒரு டம்ளர் தண்ணி தான், அப்போ டன்னா கொட்டுது. இந்த தண்ணியை பூரா உனக்கு கொடுத்துட்டோமா, நீ தான் அந்த குவாந்தன் என் ராமத்துப்போ அவனுக்கு கொடுத்துட்டோமான்னு சொன்னால் அவன் சொல்கிறது அது எல்லாரும் குடிக்கிறாங்க, எல்லாரும் காற்றை சுவாசிக்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. எந்த குறைவில்லாம் வந்துட்டு இருக்குது, எந்த குறையும் இல்லை. அல்லா எனக்கு கொடுத்தான்னு சொல்லி நீங்கள் எல்லாம் அள்ளி வச்சுக்கிறீங்க, வீட்டு வேலை அள்ளி வச்சுக்கிறீங்களா? அதுதான் அல்லா ரஹமத்துன்னு சொல்கிறது. இந்த ரஹமத்தை தான் உங்களுக்கு தர்றேன்னு சொல்கிறான். இது சாதாரண ரஹமத். இப்போ புரிஞ்சுக்கிறேன்னு யார் வல்லாஹு யஹ்தஸ்ஸு பிரஹமத்திஹி மன் யஷாஉ வல்லாஹு ஸுல் ஃபதுலில் அலீம். அல்லாஹ் தன் நாடியோருக்கு தன் ரஹமத்தை சொந்தமாக்கி விடுகின்றான் என்று 2:105 பார்க்கலாம். எடுத்துங்க. ஒரு ஆயத்தை எப்படி படிக்கணும்னு கண்டுக்கிறங்க. இந்த மாதிரி எல்லாரும் வேகமாக இறங்க. நீ ஒவ்வொரு பெண்ணை லீடராக வரணும், ஒவ்வொரு ஆணும் லீடராக வரணும். 2:105 படிங்க, 2:105 படிங்க. தெரியுங்களா? படி. அஹலுல் கிதாப் நிராகரிப்போரே, இன்னும் இணை வைப்பவர்களோ, உங்கள் இறைவனிடமிருந்து உங்கள் மீது நன்மை இறக்கப்படுவதை விரும்பவில்லை.
ஆனால் அல்லாஹ் தான் நாடியவர்களை தன் அருட்கொடைக்கு உரியவர்களாக யாரை நாடுகிறானோ அவரையே தேர்ந்தெடுத்து கொள்கிறான். இப்போ அல்லாஹ் மிக பெரும் கிருபையாளன். இப்போ முதல்ல நான் சொன்னதுக்கு அப்படி மாறுபடுது. இந்த காற்றையும் தண்ணீரையும் உனக்கு வசப்படுத்தி கொடுக்குறோமா, எல்லாம் உனக்கு தாமா அப்படின்னு சொல்லிட்டான். ஆனால் நீங்கள் கொடுத்துட்டாண்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட முடியாது. இப்போ இதில் சொல்கிறான், அல்லாஹ் தன் நாடியோருக்கு இதை வசப்படுத்தி கொடுத்திருக்கின்றான், அவனுக்கு மட்டும்தான். சரிதானே சொல்றது? சரிதானே? தன் நாடியோருக்கு வசப்படுத்தி கொடுத்து விட்டான் என்றால் அந்த ரஹமத்துக்கு சொந்தக்கார அந்த மனிதன் தானே? நான் சொல்ல சரியா? எல்லாம் புரிஞ்சுக்கிறீங்க. நான் கேட்குற கேள்வி எல்லாம் புரிஞ்சுக்கிறீங்க. முதல்ல வார்த்தை சொன்னேன், இந்த தண்ணியெல்லாம் உனக்கு தாமான்னு சொல்லிட்டா நீங்கள் எல்லாம் தூக்கி வச்சுக்க முடியாது. உனக்கு கிடையாது, எனக்கு தான் எல்லாம் கொடுத்தான்னு வாதாட முடியாது, எதுவும் செய்ய முடியாது. அப்படி செஞ்சால் முட்டாள்தனமான ஆள் நினச்சிக்க வேண்டியதுதான். இப்போ சொல்கிறான், அல்லாஹ் தன் நாடியோருக்கு தன் ரஹமத்தை உரிமை சொந்தமாக்கி விடுகின்றான். அப்படி என்றால் அல்லாஹ் அந்த ரஹமத்தை அந்த ஒரு மனிதனுக்கு மட்டும்தான், தன் நாடியோருக்கு மட்டும்தான் சொந்தமாக்கி அந்த மற்றவங்க அதில் பங்குதாரோ உரிமை கொண்டாட முடியாது என்று அர்த்தமாகின்றது. சரிதானே அபூபக்கர்? எல்லாரும் கேட்குறேன். சரி, இப்போ எல்லாம் புரிஞ்சுக்கிறேங்க. இப்போ ரஹமத்து ரெண்டு விதமாக ஆகின்றது. எப்படி ஓதுன்னு புரிஞ்சுக்கிறேங்க. இப்போ ரஹமத்து ரெண்டு விதமாக, ஒரு ரஹமத்தை எல்லாரும் பார்க்கலாம், எல்லாரையும் உபயோகப்படுத்தலாம். இந்த ரஹமத்தை அல்லாஹ் யாரை நாடுகின்றானோ அவனுக்கு மட்டும்தான். அது எப்போ ரஹமத்து? ஆனால் இன்னைக்கு வரையும் ரஹமத்து ரஹமத்து ரஹமத்துன்னு பேசிட்டு எல்லாரும் அர்த்தம் தெரியாத வார்த்தை. உங்களால் அந்த ரஹமத்துக்கு அர்த்தம் சொல்ல முடியாது. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையும், ரெண்டுக்கு நீங்கள் எந்த காலத்தை அர்த்தம் சொல்ல முடியாது. யார் அந்த ரஹமத்தையும் ரஹமத்தையும் பரக்கத்தை அடைகிறானோ, அர் ரஹ்மான் ரஹீமே, யாருக்கு அல்லாஹ் வழங்குகின்றானோ அவனை தவிர வேறு யாருக்கும் புரியாது. இன்னைக்கு தான் உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுது. ரஹமத்து அல்ல ரஹமத்து கழிச்சுட்டு அர்த்தம் தெரியாது. என்ன ரஹமத்துன்னு சொல்ல முடியாது. இதான் குரான். முதல்ல சொன்னதுக்கு ஒரு விஷயம், ரெண்டாவது சொன்னதுக்கு ஒரு விஷயம். நல்லா புரிஞ்சுக்கிறதுங்க. என்னடா இந்த மாதிரி போகுது, அள்ளி அள்ளி தர்றது சரியாக இருக்குது, கொடுத்துட்டா அள்ளி கொடுத்த, நீ கேட்காம ஒரு விஷயம் அள்ளி கொடுத்த வாழ்ந்துட்டு இருக்கிறிய, இது எனக்கு தானே சொந்தம் வர முடியாத அளவுக்கு இப்போ விஷயம் போயிட்டு இருக்குது. ஆனால் அல்லாஹ் தன் நாடியோருக்கு ரஹமத்தை சொந்தமாக்கி விடுகிறான்னு சொல்கிறான். இது என்ன ரஹமத்து பார்த்துப்போம். அப்போ இது என்ன ரஹமத்து? இப்போ தண்ணி, காற்று, மழை, வெயில், நிழல், இதெல்லாம் விட பெரிய ரஹமத்தாப்பா அது இருக்கு அப்படின்னு யோசிச்சுப்பாங்க. இப்போ இது அந்த அல்லாஹ் தர ரஹமத்துக்கு, அல்லாஹ் உங்களுக்கு சொந்தமாக்கி தரக்கூடிய ரஹமத்துக்கு இப்போ நம்ம ரஹமத் என்ஜாய் பண்ணிக்கிறவங்க ஒன்றும் கிடையாது. தூசி அது. இந்த காற்றும் தண்ணியும் வெயிலும் மழையும் இரவும் பகலும் தூசி ஒன்றும் கிடையாது. இப்போ உங்களுக்கு தெளிவாக விஷயம் புரிஞ்சிருக்குமே. என்ன சரியா என்ன செய்யற எல்லாத்துக்கும் கேட்குறேன். சரி, இப்போ சொல்லுங்க, எப்படி ஓத வேண்டிய முறையை பார்த்துக்கிறோங்க. ரஹமத் ரஹமத்தான் சொல்கிறோம், ஒன்றும் கிடையாது. ஒன்றும் புரியாத வேலையை பேசிட்டு இருக்கோம். அதே மாதிரி எல்லா வார்த்தைகளையும் ஒன்றும் புரியாமல் தான் இன்னைக்கு வரையும் அல்லாஹ் ஒன்றும் தெரியாது. அது என்னென்ன தெரியாது. அதை விட்டுட்டு உள்ளே போய் உட்காந்துட்டு நடுவில் துவச்சு பேசிட்டு பார்த்துட்ருக்குறோம். இதை முதல்ல முடிக்கணும். என்ன அல்லாத என்ன என்ன எழுதிக்கிறங்கம்மா. எல்லாரும் கொஞ்சம் ஒரு வார்த்தை சொல்கிறேன், ஒரு கேள்வியை சொல்கிறேன், எழுதிக்கிறங்க.
அதுக்கு நீங்கள் அர்த்தம் சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லுங்கள், அர்த்தம் சொல்லுங்கள். அல்லான்னு ஒரு வார்த்தை எழுதுங்கம்மா. எழுதிட்டு அண்டர்லைன் பண்ணி அது கீழே 6 மார்க் போட்டு இதன் அர்த்தம் என்ன, இந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன, இந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன. நம்ம கொஸ்டின் நம்பர் 2, இதன் முழு விளக்கம், முழு வியாக்கியானம், ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் என்ன சொல்லு. அது பக்கத்து ரைட் சைடில் ஹெட்டிங் கொடுங்க, ரப். ரப் இதன் அர்த்தம் என்ன. டிரான்ஸ்லேஷன் சொல்கிறார், இறைவன் சொல்கிறாதீங்க, நான் கேள்வி புரிஞ்சுக்கிறேன்னு. ரப்புனா இறைவன் சொல்கிறாதீங்கம்மா, யாரும் ஆண்கு பெண்ணு சொல்லிடுறேன். ரப்பு இது அர்த்த மீனிங் கேட்குறேன். ஒன்று மீனிங் இறைவன் எழுதாதீங்க, யோசிச்சு சொல்லுங்க. இதன் முழு விளக்கம், முழு அம்சம் என்ன. இதுக்கு மட்டும் யார் பதில் சொல்றாங்களோ இவங்கள தான் அல்லாஹ் உதவி செய்வதற்கு தயாராக இருக்கின்றான். என்ன உதவி? குர்ஆனை உங்களுக்கு கற்றுத்தர. ஆகவே என்ன இப்போதான் சொன்னீங்க, முயற்சி பண்ணால் போதும் அல்லாஹ் ஒன்று செய்வான்னு சொன்னீங்க, அதுக்கு அப்படி நீங்கள் மாத்துறீங்களேன்னு இப்போ உங்கள் மனசில் ஓடும். இதான் ஓதுகின்ற முறை. இப்போ இந்த 2 வார்த்தைக்கு மட்டும் நான் அர்த்தமும் விளக்கமும் தான் கேட்குறேன். ஒன்று நீங்கள் போட்ட டிரான்ஸ்லேஷன் எடுத்து எனக்கு காட்டுறாதீங்க. ரப்புன்னா இறைவன் சொல்றாதீங்க, அதை விட்டு தள்ளுங்க. நீனே போட்டுக்கிட்ட இறைவன் அல்லாஹ் ரப்புன்னு தான் சொல்லியிருக்கிறான். நீ போட்டுக்கிட்ட இறைவன் உன்னை அப்படிலாம் கேட்க சொல்லலை. நீ மாற்ற வேண்டியது சிக்கரா மாற்ற, அது விஷயம் அப்புறம் வர்றேன். இப்போ என்ன இப்படி சொன்னீங்கல்ல, முயற்சி பண்ண போதும் தந்த சொன்னீங்க. இப்போ என்ன பண்ணீங்க, இது செஞ்சாதான் உங்களுக்கு ஆண்ட உதவி செய்யணும்னு சொல்கிறீங்க. அது முதல்ல சொன்னதுக்கும் இப்படி சொன்னதுக்கும் மாற்றமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் இப்போ நினைக்கலாம். நான் சொல்ல சரிதானம்மா? பார்த்துக்கிறேன். நான் சரி, நான் சொல்கிற ஒழுங்காக கூவன்னு நினச்சிட்டே வாங்க. என்ன இப்போ தான் சற்று முன் சொன்னீங்க, நீங்கள் முயற்சி சொன்னால் போதும் அல்லாஹ் வந்து உதவி செஞ்சிருவான் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ நீங்கள் இது தெரிஞ்சாதான் அல்லாஹ் உதவி செய்வான்னு சொல்கிறீங்க, தலைகளாக போக சொல்கிறீங்களேன்னு நீங்கள் நினைக்கலாம். இப்போ என்ன செய்யணும்? இப்போ திருப்பி நான் முயற்சி தான் வர போகிறேன். இந்த அல்லாஹ் என்ற விஷயத்தை அறிந்து கொள்வதற்கு நீ முழு முயற்சியில் ஈடுபட வேண்டும். இந்த ரப்பு என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், என்ன விளக்கம் என்று அறிந்து கொள்வதற்கு முழு முயற்சியில் நீங்கள் ஈடுபட வேண்டும். அப்படி முயற்சி செய்த அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு அர்த்தமும் விளக்கமும், ரப்பு என்ற வார்த்தைக்கு அர்த்தமும் விளக்கமும் தெரியும். இப்ப புரிஞ்சுதா? சரியா நான் சொன்ன? சரியா? இப்போ இது முயற்சி தான். ஆசைப்ப சொல்லியாச்சு, கண்டுபிடிக்கணும்ல, அவங்க முயற்சி பண்ணணுங்கிறீங்க. ஓதியாச்சு, புரிஞ்சுக்கணும்னு, அப்போ முயற்சி தான் பண்ணணும். இது 2 சேரணுப்பா. எது? அல்லாஹ் விஷயம் டோட்டலாக புரிஞ்சுக்கிறன்னு, என்னன்னு புரிஞ்சுக்கிறன்னு, அல்லாஹ் இந்த வார்த்தை என்னன்னு புரிஞ்சுக்கிறன்னு. நீங்கள் முதல்ல ஒன்றும் இறைவன் சொல்கிறாதீங்க, யாருன்னு கேட்கலன்னா இந்த வார்த்தைக்கு இந்த எழுத்துக்கு என்ன அர்த்தம் கேட்டுருக்குறேன். அல்லாஹ்னா இறைவனுங்க அப்படின்னு சொல்கிறாதீங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக பேசுறத நீங்கள் யோசிச்சு ஜாக்கிரதை இருக்கணும். இந்த அல்லாஹ் தான் ரப்பாக மாறுகின்றான். அல்லாஹ் இந்த வார்த்தை தான் ரப்பாக மாறியதும் அந்த ரப்பு இறைவனாக மாறுகின்றான். கஷ்டமா இருக்க சொல்றது? என்னப்பா கஷ்டமா இருக்குது சொல்றது?
சொல்லுவாங்க, புரிஞ்சுக்கிறேங்க. நீங்கள் குரானை ஓதுன்னு அல்லாஹ் என்ற விஷயத்தை உண்மையான இறைவன், உண்மையான ரப்பு யார் என்று அறியக்கூடியது எப்படின்னு சொல்கிறேன் கேட்டுக்கிறேங்க. அல்லாஹ் என்ற வார்த்தை எழுத்து, நான் எழுத்து அல்லாஹ். இந்த அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு அர்த்தமும் விளக்கமும் தேவை. அந்த அல்லாஹ் தான் உங்களுடைய, அந்த அல்லாஹ் என்ற வார்த்தை தான் ரப்பாக மாறுகிறது. எழுதுங்க, அந்த அல்லாஹ் என்ற வார்த்தை தான் ரப்பாக மாறுகிறது. எழுதுங்க, அல்லாஹ் என்பவன் ரப்பாக மாறி எழுதாதீங்க. அல்லாஹ் என்ற வார்த்தை தான் ரப்பாக மாறுகிறது. இப்ப ரப்பாக மாறியவன் தான் உங்களுடைய இறைவன். எழுதுங்க, என்ன புரியுதா? சொல்றது புரியுதா? கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது அதான் மாறுது, அது அதான் மாறுது. இப்பதான் முழு இறைவனாக மாறுகின்றான். அல்லாஹ் என்ற வார்த்தை முழு இறைவனாக மாறுகின்றான். கொஞ்சம் கஷ்டப்படணும் ஓதுறதுக்கு. இந்த வகையில் இப்பதான் முதல் தடவை கேள்விப்படுறீங்க. எப்படி வார்த்தையை கொண்டு வந்து ரப்ப ஆக்கி, ரப்பு இறைவன் ஆக்கி, இவன் தான் உண்மையான இறைவன் என்று காட், இவன் தான் உண்மையான காட் என்று எப்படி கொண்டாடுன்னு கேட்டால், அந்த அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு முழு விபரமும் விளக்கமும் நீங்கள் அடைந்துவிட வேண்டும். என்ன காரணத்திற்காக அந்த அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் கிடையாது, விளக்கம் கிடையாது, உருவம் கிடையாது, எதுவுமே கிடையாது, பார்க்க முடியாது, சொல்ல முடியாது, ஒன்று டோட்டலாக ஒன்றுமே இல்லாத விஷயத்தை கொண்டு வர்றதான் இப்போ ஒரு மூமின வேலை. இதை படித்து ஏதோ உண்மை இருக்குது இதில் என்று கொண்டு வரணும். இதுக்கு பேர் தான் 2ல் 3 படிங்க. கொஞ்சம் கொஞ்சம் டீப்பாக போகுது விஷயம், ரொம்ப ஆழமாக போகுது விஷயம். கவனமாக கேளுங்க. நான் சாதாரண குரான் படிச்சுட்டு வார்த்தை ஓதிட்டு அதுக்கு தமிழாக்கம் போட்டுக்கிறாங்களே, இதை படித்து சொல்லனா. இப்போ 2வது சூறால 3வது ஆயத்தில் ஃபர்ஸ்ட் லைன் என்ன போட்டிருக்குது? அவர்கள் மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வார்கள். அல்லஸீன யுமினூன பில் கைப், மறைந்திருக்கும் விஷயத்தின் மீது ஈமான் கொள்ளுவார்கள். அல்லாஹ் டோட்டலாக மறைஞ்சிருக்கு, ரப் டோட்டலாக மறைஞ்சிருக்கு, இறைவன் அதாவது காட் இறைவன் டோட்டலாக மறைஞ்சிருக்கு. இந்த மறைஞ்சிருக்கிற விஷயத்தின் மீது ஈமான் கொள்ளுவார்கள், இருக்குது என்று கண்டுபிடிச்சு இதன் மீது நம்பிக்கை வைப்பார்கள். இதுதான் நீங்கள் செய்யக்கூடிய முதல் காரியம். குரானை ஒழுங்காக படித்து முடித்து விஷயங்கள்லாம் புரிந்த பிறகு எதெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது என்பதெல்லாம் 10 வருஷமாக 15 வருஷமாக குரானை ஓதி நீங்கள் இப்போ குரான் ஓத போகிறீங்க. செய்யக்கூடிய காரியம் என்ன? இப்போ செயல்படுத்த போகிறீங்க குரானை. முதல் செயல் வந்து அல்லஸீன யுமினூன பில் கைப், மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வார்கள். எடுத்தெடுப்பில் முதல் ஆயத்து என்னவென்று சிந்தனை செய்து அதன் நம்பிக்கை கொள்வார்கள். இப்போ குரானில் எதை ஓத போகிறீங்க, எந்த விஷயம் முதல்ல நிற்கிது, எதை நீங்கள் செய்யணும் என்பது இப்பொழுது தெளிவாக இருக்கும் உங்களுக்கு. இதை செய்யாம மேற்கொள்ள போகாதீங்க. இது என்னவென்று நீங்கள் முதலில் முயற்சி செய்ய வேணும். எப்படி இந்த அல்லாஹ் என்ற ஒன்றும் இல்லாதது எப்படி வெளியே கொண்டு வரணும், எப்படி வெளியே கொண்டாடுறது? இதை எங்கே எங்கே இந்த அல்லாஹ் என்ற வார்த்தை இங்கே இருக்குது? முதல்ல எந்த இடத்துல இருக்குது? இது என்ன? இதை சிந்திக்கணும். இந்த விஷயத்தை நீங்கள் கொண்டு வர்றதுக்கு
நீங்கள் செயல்படுத்துகின்ற நேரம் ஒன்று இருக்குது, அது இரவு நேரம். இரவு நேரத்தை யார் ஒழுங்காக உபயோகப்படுத்துகின்றார்களோ, அந்த விஷயத்தை யார் அடைந்து கொண்டார்கள், உணர்ந்து கொண்டார்களோ, இரவின் மகத்துவத்தை யார் உணர்ந்து கொண்டார்களோ, அவர்கள் மட்டும்தான் இந்த அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு அர்த்தம். வார்த்தைக்கு அல்லாஹ் இறைவனுக்கு அர்த்தம் சொல்ல, அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு அர்த்தத்தை கண்டுபிடிக்க முடியும். ஏனென்றால் எல்லா விஷயங்களும் இரவில்தான் நடக்கின்றது, இரவில்தான் முடிவு செய்யப்படுகின்றது. ஒவ்வொரு விஷயமும் இரவில் தான் முடிவு செய்யப்படுகின்றது. நான் சொல்றது பெரிய விஷயம், ஒழுங்காக கவனமாக கேட்டுக்கிறங்க. 44வது சூறாவில் 1 2 3 4 44வது சூறாவில் 1 2 3 4 தெரியுங்களா? 44ல 1 படிங்க. மீன் தெளிவான இவ்வேதத்தின் மீது நிச்சயமாக நாம் அதனை பாக்கியமுள்ள இரவிலே இறக்கினோம். நிச்சயமாக நாம் இந்த குர்ஆனை பாக்கியமுள்ள இரவில் இறக்கினோம். இரவு நேரம் முழுவதும் பாக்கியம் உள்ளதுதான். அந்த குர்ஆன் இறங்கிய இரவு பாக்கியம் உள்ள இரவு கிடையாது. இது இறைவனால் படைக்கப்பட்ட இரவு. அந்த இறைவன் படைத்த அனைத்தும் பாக்கியம் பெற்றது. பாக்கியமுள்ள இரவில் நாம் இந்த குர்ஆனை இறக்கினோம். பாக்கியம் என்னவென்று நமக்கு தெரியாது. என்ன சொல்ல போறீங்க? பதில் என்ன சொல்றீங்க? என்ன பதில் சொல்லுவீங்க? ஏன் பாக்கியமுள்ள இரவில் நாம் இறக்கினோம்? பகல் டைமில், பகல் நேரத்தில் இந்த குர்ஆன் இறக்கப்படவில்லை. இரவு முழுவ என்னைக்கு இரவையும் பகலையும் படைச்சானோ, அது இரவு முழுவதும் ஒவ்வொரு நாளும் நைட்டு பாக்கியமுள்ள இரவு. அந்த பாக்கியமுள்ள இரவை நம்ம துர்பாக்கியமா தூங்கிட்டு இருக்கோம். தூங்கிட்டு இருக்கோம். பாக்கியமுள்ள இரவடா, ஏன்டா வேஸ்ட் பண்ற, முக்கியமா உபயோகப்படுத்திதான் சொல்ற ஆண்டவன். அதை பத்தி காதே வாங்க கிடையாது. பாக்கியம் உள்ள இரவில் இந்த குர்ஆனை இறக்கினோம். வச்சுட்டீங்களா? இந்த குர்ஆன் இது இரவு நேரத்தில் இறக்கப்பட்டது. குர்ஆன் எப்பொழுது இறக்கப்பட்டது என்ற கேள்வி எழுதிக்க பதில் இதுதான். உங்களுக்கு இன்னைக்குமே தெரியாது. பாக்கியமுள்ள சொல்லிட்டான், அல்லாஹ் சொல்லிட்டான், பாக்கியமுள்ள இரவில் நாம் இந்த குர்ஆனை இறக்கி. அடுத்த லைன், நிச்சயமாக அச்சமூட்டி எச்சரித்துக் கொண்டே இருக்கின்றோம். அந்த அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து கொண்டே இருக்கின்றோம். எல்லாம் புரிஞ்சுக்கிறீங்க. இந்த குர்ஆனும் அல்லாஹ்வும் எப்போதும் உங்களோட பேசிக்கொண்டு எச்சரிக்கை செய்து கொண்டே இருக்கின்றார்கள். அது தூங்கிடல, குர்ஆன் தூங்கிடல. அல்லாஹ்வுக்கு தூக்கம் பேச்சும் கிடையாது. அல்லாஹ்வுக்கு இந்த குர்ஆன் எப்போதுமே இடிச்சிட்டு எப்போ திறந்தாலும் உனக்கு பதில் சொல்லணும். குர்ஆன் நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. எச்சரிக்கை செய்து கொண்டே இருக்கின்றது. அது எச்சரிக்கை செய்து கொண்டே இருக்கின்றோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அப்படி என்றால் இந்த குர்ஆன் எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் சிந்தித்து உணர வேண்டும். இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எச்சரித்து கொண்டே இருக்கின்றோம். மனிதன் கேட்காமலேயே இருக்கின்றான். இந்த எச்சரிக்கையை அவன் கேட்பதே கிடையாது. இவ்வாறாக மனிதன் போக்கு போய்கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் குர்ஆன் போக்கும் இவ்வாறாக எச்சரித்து கொண்டே இருக்கின்றது. அப்புறம்
அதில் முக்கியமான ஒவ்வொரு விஷயங்களும் தீர்மானிக்கப்படுகிறது. அதில் ஒவ்வொரு விஷயங்களும் தீர்மானிக்கப்படுகிறது. எதில் எதில் எதுமா சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. எதில்? என்ன என்ன? பாக்கியமிக்க இரவுகளில். இரவு நேரத்தில் தான் எல்லா விஷயம் தீர்மானிக்கப்படுதுப்பா. பகல்ல முயற்சி பண்றீங்க, ஓதுறீங்க, இரவுலையும் ஓதுறீங்க, உங்க முயற்சிக்கு பலன் இரவுல தான் இறங்கும். அந்த இறங்குற சமயத்தை தூங்கிறாதீங்க, கொஞ்ச நேரம் தூங்கிடுங்க. அல்லாஹ் சொல்றான், எழுச்சிக்கிறங்க, தூக்கத்தை கொஞ்சம் கூட்டிக்கிறங்க, அல்லது ஓதுறதை கூட்டிக்கிறீங்க, அல்லாஹ் சொல்றான். அதனால தினந்தோறும் நீங்க அதிகமான நேரம் இரவில் விழித்து கொண்டும் ஓதிக்கொண்டும் அதை சிந்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். பாக்கியமுள்ள இரவில் தான் எல்லா விஷயங்களும் தீர்மானிக்கப்படுகின்றது. உன்னுடைய விதி தீர்மானிக்கப்படுதுப்பா. ஒவ்வொரு நிமிஷமும் எழுதிட்டு இருக்கிற விதி, இப்படிப்பட்ட போயிட்டு இருக்கியா, இதை விதியை மாத்துறேன், அடுத்த நாள் இந்த மாதிரி போறியா, விதியை மாத்துறேன். உனக்காக விதி மாற்றப்பட்டு கொண்டே வருகிறது. நல்லவருக்கு நல்ல விதத்திலும், குர்ஆனுக்கு விரோதம் நடக்கக்கூடியவர்களுக்கு அந்த விதத்திலும் விதி அமைக்கப்பட்டு கொண்டே வருகிறது. ஒவ்வொரு நாளும் அவன் காரியத்தில் ஈடுபட்டு கொண்டே இருக்கின்றான். குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷஅன் ஃபபிஅய்யி ஆலாஇ ரப்பிகுமா துகஸ்ஸிபான். பார்த்துக்கிறங்க. இப்போ நீங்க ஓத ஆரம்பிக்கிறீங்கம்மா, விஷயங்கள் வேகமாக வருது. அவ்வளவு பகல் நேரம் முழுவதும் இதிலே இருக்கிறீங்க. இரவு நேரத்தில் தான் உனக்கு நீ பகல் நேரம் முழுவதும் என்ன செய்து கொண்டிருந்தாய், அதுக்குண்டான பதிலும் அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் நான் உனக்கு விடை அளிக்கின்றேன் என்று அல்லாஹ் உங்களிடம் வருவான். இன்னும் போக 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 பெருசாக போக ஒவ்வொரு விஷயம் தீர்மானிக்கப்படுகின்றது. இந்த குர்ஆன்ல சொல்லப்பட்ட நல்ல இப்போ முக்கியமான கேள்வி எல்லாம் புரிஞ்சுக்கிறங்க. இந்த குர்ஆன்ல 6235 ஆயத்தை எழுதியாச்சுப்பா. இது மாற்ற முடியாத, எவராலும் பிரிக்க முடியாத, மாற்ற முடியாத ஆயத்துக்கான அனைத்தும். இந்த இரவில் தான் ஒவ்வொரு விஷயமும் தீர்மானிக்கப்படுகிறது என்றால், இந்த குர்ஆனில் சொல்லப்பட்ட 6235 ஆயத்துக்களும் தீர்மானிக்கப்படுகின்றதா? இதை தவிர வேறு விஷயங்கள் தீர்மானிக்கப்படுகின்றதா? கேள்விதான். எழுதிக் கொள்ளுங்கள். இந்த குர்ஆனில் எல்லாம் தீர்மானிக்கப்பட்ட விஷயங்கள் அனைத்து ஆயத்துக்களும், இது யாரால் மாற்ற முடியாது. அனைத்து விஷயங்களும் இந்த இரவில் தான் தீர்மானிக்கப்படுகின்றது. எப்படி இது? என்ன விஷயங்கள் தீர்மானிக்கப்படுகின்றன? அந்த ஆயத்தை பிடிக்குமா? அதில் முக்கியமான ஒவ்வொரு விஷயங்களும் தீர்மானிக்கப்படுகிறது. இதில் அந்த இரவு நேரத்தில் தான் தீர்மானிக்கப்படுகிறது. இனிமேதான் தீர்மானிக்க போற ஆண்டவன். இப்ப யாருக்கு எந்த விஷயம் தீர்மானிக்க போறான்னா, குர்ஆன்ல சொல்லப்பட்ட ஒவ்வொரு ஆயத்தையும் இதை நடக்கக்கூடியது சொல்ல போறான்னா, என்ன சொல்ல போறான்னு இப்ப நீங்க யோசித்து ஒழுங்கா படிச்சு பார்த்து பதிலளிக்கணும். சும்மா அறகுறையா படிச்சு பார்த்து பதிலளிக்க கூடாது. இரவு நேரத்தை முக்கியம். இப்போ குர்ஆன் கிடையாது, குர்ஆன் வந்துருச்சு. குர்ஆன் வந்து வைத்து இரவு நேரத்தை இறைக்குன்னு சொல்லிட்டு முன்னால ஒவ்வொரு விஷயமும் இரவு நேரத்தில் தான் தீர்மானிக்கப்படுகிறது. அந்த பாக்கியமுள்ள இரவில் தான் தீர்மானிக்கப்படுகிறது. என்ன விஷயம் எழுதிக்கிறங்க? என்ன விஷயம்? எல்லாம் எழுதிக்கிறங்க. யோசிச்சு பாருங்க. உங்க லைஃப்ல ஒவ்வொருத்த மனிதனோட லைஃப்ல அவன் தான் தீர்மானிக்கிறான். நீ தான் இப்படிதான் தீர்மானிக்க வேண்டும் என்று நீ அல்லாஹ்வை கட்டளையிடுகின்றாய். யார் காஃபிர்களும் மூமின்களும் இப்படிதான் வேண்டும் என்று தீர்மானிக்கின்றீர்கள். அந்த தீர்மானத்தை பகல் நேரம் முழுவதும் பொறுத்திருந்து இரவு நேரத்தில் அவன்
தீர்மானிக்கின்றான். இதானே கேட்ட, ஏதோ எழுதிவிட்டேன். ரொம்ப கஷ்டமான பாடம், சிந்திக்கக்கூடிய பாடம். இதான் அல்லசீன யூமினூன பில்வாய், மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வார்கள். அனைத்து மறைந்திருக்க விஷயம், இதை நம்ப ஒருத்தன் அவன் சொன்ன நம்புவான். இதிலிருந்து மறைஞ்சு இதுக்குள்ளதான் எல்லா விஷயம் தீர்மானிக்கப்பட விஷயம் அதுக்குள்ள இருக்குது, அதான் மறைஞ்சிருக்குது. அந்த மறைஞ்சிருக்க விஷயத்தின் மீது நம்பிக்கை கொள்வார்கள். யாரு? முத்தகின்கள், ஈமான் கொண்டவர்கள். இதான் குர்ஆனை ஆரம்பிக்க கூடிய முதல் நேரம் வந்துவிட்டது. இந்த முதல் ஆயத்திலேயே நீங்க 9 வருஷம் இருக்கணும். இது என்ன விஷயம் புரியறதுக்கே 10-15 வருஷம் ஆகும். இதை நீங்க அப்படியே ஒதுக்கி தள்ளிட்டு சும்மா வேற விஷயம் படிச்சுட்டு இருக்கிறீங்க. படிங்க. ஆனா ஒரு விஷயத்தை இந்த குர்ஆன் எடுத்துட்டா ஸ்டார்டிங்கே போட்டுட்டான், நாபுது ஈயாக்கனம். இது என்ன செய்ய சொல்றான்னு, எப்படி செய்யறது? அது செஞ்சாதான் நீ தக்குவா உடையவன ஆகின்றாய். அந்த தக்குவாவை அல்லாஹ் தான் உனக்கு அளிக்கிறான். அந்த பாக்கியத்தை, அந்த டிகிரியை அல்லாஹ் தான் உனக்கு அளிக்கிறான். அது வாங்கின பிறகுதான் முத்தகீன்களுக்கு வழிகாட்டி, தக்குவா அடைந்தவர்களுக்கு இந்த குர்ஆன் வழிகாட்டி என்று ஆரம்பமாகிறது 2:2. அப்படி ஆரம்பமாகணும்னா நீ செய்யக்கூடிய முதல் காரியம், அவர்கள் மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வார்கள். அப்போ இந்த மறைவானவற்றின் நம்பிக்கை கொள்வதற்கு நீ தக்குவா உடையவனாக ஆக வேண்டும். அந்த தக்குவா உடையவனாக ஆவதற்கு நீ நாபுதல் ஈயாக்க நாபுதல இருந்தாதான் நீ தக்குவா உடையவனாக ஆக முடியும் என்று 2:21 சொல்லிவிட்டார். மனிதர்களே, உங்களையும் உங்களுக்கு முன்னிருந்தவர்களையும் படைத்த உங்கள் இறைவனையே நீங்கள் நாபுத செய்யுங்கள், இபாதத்து செய்யுங்கள், நீங்கள் தக்குவா உடையவர்கள் ஆகலாம். அந்த தக்குவாவை அல்லாஹ் தான் உங்களுக்கு கற்றுத்தருவான். அது கிடைத்த பிறகுதான் நீங்கள் மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வாள் என்ற முதல் விஷயத்தை உங்கள் வாழ்நாளில் ஆரம்பம் செய்வீர்கள். இதுதான் குர்ஆனை ஓதுகின்ற முறையும், அதை எப்படி முதலில் ஆரம்பிக்க வேண்டிய முறையும் இப்பொழுதுதான் நீங்கள் கற்றுக்கொள்கின்றீர்கள். இப்படியாக ஆரம்பமாகிறது. குர்ஆன் ஓதுவதற்கு, குர்ஆனுடைய வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்கு இந்த முறையில் தான் நீங்கள் வர வேண்டும். இதுவே மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஏது ஆரம்பிச்சிங்க? 51. ஆனால் அவனை ஒரு கெடுதி தீண்டுமானால் நீண்ட பிரார்த்தனை செய்கின்றான். இப்போ அல்லாஹ் ரஹமத்தை பத்தி பேசணும். ஒரு விஷயம் உணர்ந்துச்சுப்பா. ஃபர்ஸ்ட் லைன் என்ன பண்ணுது? முதல்ல ஃபர்ஸ்ட் லைன் இல்ல, அன்றியும் மனிதனுக்கு நாம் அருள் புரிந்தால் அவன் நம்மை புறக்கணித்து விலகி செல்கிறான். அதான் அருள். அருள் என்பது கண்ணுக்கு தேவை. என்னன்னே தெரியாது, இன்னைக்கும் தெரியாது சொல்ல ஆரம்பிச்சது எங்கேயோ கடைசி நிற்கிது. பாருங்க, ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சா அதுக்கு சப்போர்ட்டா ஒரு ஆயத்து, அதுக்கு நம்ம என்ன செய்ய வேணும், அதுக்கு சப்போர்ட்டா ஒரு ஆயத்து, அதுக்கு நம்ம என்ன செய்ய, இப்படியே கொண்டு அருள் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாது, மறைஞ்சிருக்க விஷயம், மறைவானவற்றையும் நம்பிக்கை கொள்வார்கள் அர்த்தத்துக்காக இவ்வளவு விஷயம் பேச போச்சு. அப்படி 52. அல்லாஹ்விடமிருந்துள்ளதாக இருந்தும் இதை நீங்கள் நிராகரித்தால் உங்கள் நிலை என்னவாகும்? இந்த பரக்கத்து, அல்லாஹ்வுடைய ரஹமத்து அல்லாஹ்விடமிருந்து வந்திருக்குது என்பதை நீங்கள் நிராகரிச்சிட்டீங்களா? அதெல்லாம் கிடையாது. அப்படி இருந்தீங்கடா உங்கள் நிலைமை என்ன ஆகும் தெரியுமா? இவ்வளோ ரஹம சந்தோஷம் வாழ்கிறான் நீ இந்த உலகத்தில்னு சொல்லி கொடுத்து அள்ளி கொடுத்துக்கிறான்னு, இதை மட்டும் நிராகரிச்சு நீ வாழ்ந்தேன்னா நீ என்ன நன்றிக்கு எப்பேற்பட்ட நன்றி கெட்டனா இருப்பாய் என்பதை நீ புரிந்து கொள்வாயாக. தூரமான விரோதத்தில் உள்ளவர்களை விட அதிக வழிகேடர் யார்?
இவன் தான் ரொம்ப தூரம் போயிட்டான். அல்லாஹ் விட்டு குரானை விட்டு ரசூல் எல்லாம் தூரம் போயிட்டான். வேண்டாம் வேணாம் சொல்லி எங்கேயோ போயிட்டான். வழி கெட்டவன், தூரமான வழி கெட்ட போய் குரானுக்கு அவனுக்கு சம்மதமே இல்லாம தூரத்தில் அவன் போயிட்டான். தூரமான விரோதத்தில் உள்ளவர்களை விட அதிக வழிகேடர் யார் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா? இந்த மாதிரி அல்லாஹ் ரஹமத்தையும் பரக்கத்தையும் இந்த குரானையும் தூக்கி போட்டு போறானே, இவனை விட வடிகட்ட உலகத்தை யார் இருக்கிறாங்கன்னு ஆண்டவன் பார்க்க சொல்றான் என்று நீர் கேளும். இந்த மாதிரி கேளு. இந்த மாதிரி ஒரு நல்ல ரஹமத்தை கொடுத்துக்கான தண்ணியை கொடுத்தானே, இவன் விட்டுட்டு எங்கடா போறேன்னு நபியா அந்த ஆண்டை போய் கேளுங்க. இந்த தண்ணி யார் கொடுத்தது, காத்தை யார் கொடுத்தது, உணவை யார் கொடுத்தது கேளுங்க அவன்கிட்ட. நபியே அவன்கிட்ட கேளுங்க சொல்றான் அல்லாஹ். 53 நிச்சயமாக உண்மையானது தான் என்று அவர்களுக்கு தெளிவாகும் பொருட் நம்முடைய உண்மைகளை பல கோணல்களிலும் அவர்களுக்குள்ளேயும் சீக்கிரமே நாம் அவர்களுக்கு காண்பிப்போம். இப்போ புரிஞ்சுக்கிறப்ப இப்போ கூட ஆரம்பிச்சிட்டீங்க எல்லாரும். உங்களுக்குள்ளேயே பல டைரக்ஷனில், பல கோணங்களில், பல இதில் உங்களுக்கு காட்டுவோம். என் குரான் எப்படிப்பட்டது, ஒவ்வொரு விஷயம் உண்மைதான் என்று உங்களுக்கு சொல்லி காட்டுவேன். ஆதாரத்தோடு காட்டுவேன். பல விதமான விஷயங்களை கொண்டு காட்டுவேன் உங்களுக்கு. நான் எல்லா விதத்திலும் எல்லா முறைகளிலும் உங்களுக்கு நான் பல அந்த உங்களுக்கு சொல்லி காட்டுவேன், கற்றுத்தருவேன் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இதை தான் நம்ம ஒவ்வொருத்தரும் அடையணும்ப்பா. முயற்சியில் இருக்கும் பொழுது அப்போதான் ஒன்று தக்க வெளிப்படும். அதே முயற்சியில் இருக்கிறவன், அதே சிந்தனையில் இருக்கிறவனுக்கு டக்குன்னு உதயமா விஷயம். எப்படி நியூட்டனுக்கு அந்த ஆப்பிள் பழம் விழுந்தோன்னா டக்குன்னு விஷயம் வேலை மாறிச்சோ, அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இந்த குரான் சம்பந்தப்பட்ட ஞான விஷயங்கள் உதயமாகும். பல கோணங்களிலிருந்து காட்டுவாங்க. அல்ல காட்டுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் பல கோணங்கள், பல டைரக்ஷன், பல வழி, எல்லா முறைகளையும் உங்களுக்கு காட்டும். சித்தி படிக்க நிச்சயமாக உண்மையானது தான் என்று அவர்களுக்கு தெளிவாகும் பொருள். இது உண்மைதான். ஒவ்வொரு ஆயத்து உண்மைதான், உண்மைதான், உண்மைதான். குர்ஆன் முழுமையும் உண்மைதான் என்று உங்களுக்கு தெளிவாக நீங்க அறிந்து கொள்ளும் பொருட்டு, நல்ல புரியுங்க, உங்களுக்கு அறிந்து கொள்ளும் பொருட்டு நம்முடைய ஆயத்துக்களை பல கோணல்களிலும் அவர்களுக்குள்ளேயும் சீக்கிரமே நாம் அவர்களுக்கு காண்பிப்போம். உள்ளும் வெளியேயும் இருந்து எல்லா விஷயம் காட்டப்படும், சொல்லித்தரப்படும், கற்றுத்தரப்படும், விளக்கி கொள்ளப்படும். நான் சொல்லித்தருவேன் கலப்பம். இதான் இந்த ஆயத்து பக்கத்தில் 9:115 எழுதிக்கிறங்க, பார்த்துக்கிறங்க. 9:115 9ல் 115 is equal to 45 42:53 42:53 எழுதிக்கிறங்க. எப்படி உதவி செய்கிறேன் உங்களுக்கு, நான் உதவி செய்கிறேன் நல்லா அதை பற்றி விளக்குறான் பண்ண. எப்படியெல்லாம் உதவி செய்கிறேன், எப்படியெல்லாம் ஒரு ரஹமத் தர்றேன், பரக்கத்தை தர்றேன், பார்த்துக்கிறங்க. இதான் வேணான்னு சொல்கிறீங்க. அது அல்லது யார் கொடுத்தானே அவனையாவது காட்டுங்க. நீங்கள் எனக்கு காட்டுங்களேன். இந்த மழையும் தண்ணீரையும் இறக்கி வச்சேன் யாருன்னு அதையா நீங்கள் காட்டுங்க. நான் சொல்றது பிடிக்கலையா, நான் தப்பு சொல்லுன்னு சொல்கிறீங்களா, இந்த குர்ஆன் பொய்ன்னு சொல்கிறீங்களா, ஓகே நீ காட்டுப்பா. யார்ப்பா இந்த தண்ணீரை மழையை உண்டாக்கியது, இறக்கியது, சந்தோஷம் வாழ்றி யார்ப்பா வாழ வைக்கிறேன்னு ஸோ அதே நீனா காட்டுப்பா அப்படின்னு நல்லா சொல்கிறேன். அதே ஆதாரத்தோட காட்டு. இந்த மாதிரி நல்லா கேட்க இந்த வாக்கியம் 42ல் 53 42-53 முக்கியமாக ஆயத்து. ஒவ்வொருத்தரும் அடையணும். எழுதி கொட்டை எழுதி எழுதிங்க, உங்கள் நோட்புக் மேலே எழுதிங்க. இதுதான் முக்கியம், அடைஞ்சே தீரணும். இது உண்மைதான் என்று அல்லாஹ் நம்மளுக்கு பல விதத்திலும் பல புரியும்படி அளவுக்கு சொல்லித்தர சொல்கிறோம். உங்களுக்கு எப்படியெல்லாம் புரிய வைக்க வேண்டுமோ அந்த விதத்தில் நான் புரிய வைப்பேன், உங்களுக்கு சொல்லித்தர்றேன். நீ மட்டும் என் பக்கத்தில் முயற்சி பண்ணி நான் சொல்லித்தரவனுக்கு என்று அல்லாஹ் கூறுகின்றான். இன்னும் என்னவா உங்களுக்கு வேணும்? மணியாச்சுமா 1 மணி ஆச்சு. இந்த ஆயத்தை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்க, எல்லாம் புரிஞ்சு இந்த ஆயத்தை புரிஞ்சுக்கிறங்க. எப்போதுமே இந்த ஆயத்தை இருக்குன்னு இப்போ அல்லஸீன யூமினூன பில் கைப் தான் நீங்கள் ஆரம்பம் செய்ய வேண்டும். ஆரம்பிப்பதற்கு இப்பொழுது அந்த வகையில் இன்னும் தயாராகவில்லை. காரணம், நீங்கள் முத்தகீன் தக்குவா அடைய வேண்டும். அந்த தக்குவாவை நீங்கள் அடையவில்லை.
அடையிறதுக்கு முந்தைய நாபதில் முழுமையாக இருக்க வேண்டும். நாபது என்னவென்று தெரியாது. அந்த நாபதை அடைவதற்கு தூய்மையானவர்களை தர தொடமாட்டான்னு சொல்லிட்டான். ஈயாக்க நாபதை நீ தொடுவதற்கும் அதை பற்றி செயல்படுத்துவதற்கும் நீ தூய்மையாக வேண்டும். 3 ப்ராசஸ்ன்னு தெரியாது. இந்த 3ஐ விட்டுட்டு ஓதி கொண்டிருக்கிறோமே என்று உங்களுடைய எண்ணம் பேசுனேன். நான் எல்லாம் எது வேணுமோ விட்டாச்சு. விட்டதை பிடிச்சிக்கிட்டு எல்லாம் விட்டுட்டு எது இருந்தால் புரியுமோ அதை விட்டாச்சு. அதை விட்டுட்டு ஓதிட்டு எப்படி புரியுன்னு நீங்கள் உங்களுக்குள்ளே கேள்வி கேட்கணுப்பா. இந்த ஒரு ஆயத்தை புரிவதற்கு 3 விஷயங்கள்ல நீ பாஸ் பண்ணி ஆகணும். அந்த 3 விஷயம் என்னன்னு தெரியாது. அது தெரிஞ்சாதான் இது புரியும், அது தெரிஞ்சாலும் தொட முடியும் அப்படின்னு எல்லாம் திட்டவட்ட சொன்ன பிறகு அதை ஒதுக்கி தள்ளிட்டு நம்ம ஓதுறமே எவ்வளோ தப்பான காரியம் போகிற முறை சரியில்லையே, நான் பண்ணுற முயற்சி தப்பான முயற்சியில் போய் கொண்டிருக்கின்றது என்பதை இப்பொழுது நீங்கள் அனைவரும் உணர வேண்டும். அப்போ முயற்சிக்கு இப்பொழுது வேணா வந்துடுச்சு. முயற்சியை தப்பான முயற்சியில் உட்கார்ந்துக்கிட்டு எப்படி எல்லாம் உதவி செய்வான்? நான் சொல்ல 3 விஷயம் பாஸ் பண்ணாதான் தொட முடியும் சொல்லிட்டாண்டவன். அந்த 3 விஷயத்தை முயற்சி பண்ணவே இல்லை. அது இல்லாமல் இருக்கும் பொழுது எப்படி புரியும்? நீ செய்ய முயற்சி இல்லைப்பா, ஏதோ நீ இஷ்டம் இடத்தையோ முயற்சி பண்ணுறேன்னு அல்லாஹ் இதுவரை உதவி செய்யாமல் இருப்பதற்கு காரணம் நீ போகிற வழி எங்கேயோ போகிற. நீ எதை முயற்சி பண்ணுவோம் அது முயற்சி பண்ணல. நீ இப்போ முயற்சிக்க வினை வந்து விட்டு நம்ம செய்கிற முயற்சி கிடையாது. வீணான முயற்சியை குதிச்சுட்டு விழுந்தாச்சு. இப்போ மாற்றுங்க, இப்போ நிலைமையை மாற்றுங்க, இப்போ செயல்பாட்டை மாற்றுங்க. தப்பான வழியிலேருந்து உண்மையான முயற்சி பக்கம் வாங்க. இப்போது நீங்கள் மாற்ற வேண்டிய நேரம் வந்து விட்டது. இப்பொழுது இந்த நல்ல வழியில் முயற்சி செய்யுங்கள். எப்படி எல்லாம் உதவி செய்ய இப்போ எல்லாம் உதவி செய்ய பாருங்கள். ஆக கவலைப்படாதீங்க. ஆகவே நாம் தான் இப்பொழுது தவறான முயற்சியில் போய் கொண்டிருக்கின்றோமே தவிர அல்லாஹ் சொல்லிய வழிகாட்டுதலில் முயற்சி செய்யவில்லை. இப்போ இதான் நடந்துட்டு இருக்க மாட்டேன். அதனால கஷ்டமாக இருக்குன்னு புரிய மாட்டேங்குது, எது செய்ய தெரியலையே, எதுக்கு அர்த்தம் புரியலைன்னு சொல்றதுக்கு காரணம், எதை முதலில் நீ செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டானோ அதை நாம் செய்ய தவறிவிட்டோம். இப்பொழுதாவது நீங்கள் திருந்திக் கொள்ளுங்கள். நைட்டு பூரா உட்காந்து ஓதுங்கப்பா, அதாம ஒரே வழி. அதை விட்டுறாதீங்கப்பா, போது தூங்குனது. இனிமேல் நீங்கள் விழித்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் வந்து விட்டது, செயல்படுத்த வேண்டிய நேரம் வந்து விட்டது. மற்ற எல்லா இரவுகளில் தான் அனைத்து காரியங்களும் முடிவு செய்யப்படுகின்றன. அந்த இரவில் தான் அந்த பாக்கியம் பெற்ற இரவு. ஒவ்வொரு நாளும் இரவு பாக்கியமுள்ள இரவுப்பா. அது சாதாரண இரவு கிடையாதுப்பா. இரவு நேரத்தை பற்றி எல்லாம் என்ன மாதிரி சொல்கிறான்னு நீங்கள் கொஞ்சம் படித்து பாருங்கப்பா. அப்போ இந்த இரவுல என்னதான் விஷயத்தை அல்லாஹ் அடக்கி வச்சுட்டு இருக்கிறான், எவ்வளோ விஷயம் இரவுகள் இருக்குது, அதை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கப்பா. நீங்கள் இப்போ என்னப்பா செய்யணும்னு பாருங்கப்பா. உண்மையை பற்றி பேசுகிறேன். இப்போ கதை பேசல, சும்மா கடவுள் தெய்வம் இறைவன் அப்பெல்லாம் பேசிட்டு இருக்கல, ஒரு உண்மையின் பக்கம் பேசிட்டு இருக்கு. உண்மை மனிதர் உண்மையை தெரிஞ்சுக்க, மனுஷன் ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிறேன். எது அடிப்படையில் இந்த பூமி இயங்குது, எது அடிப்படையில் மனிதன் படைக்கப்பட்டான், என்ன காரணத்தை படைக்கப்பட்டான், இது போயிட்டு இருக்க. நம்ம இப்போ ஆர்டினரி ரிலீஜியஸ் ஸ்பீச் வச்சுக்காதீங்க, இதெல்லாம் உருப்படாத ஸ்பீச் கேட்காங்க. இது முக்கியமான ஆணித்தரமான உண்மையின் பக்கம் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். ஞானத்தின் பக்கம் போயிட்டு இருக்கிறோம். எல்லாம் ஞானத்தின் பக்கம் போயிட்டு இருக்கோம். அப்போ எவ்வளவு தூரம் நாம் நம்மை திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். திருத்திக் கொள்வதற்கு முழு முயற்சியில் ஈடுபடும். ஆக எல்லா விஷயங்களும் உங்களுடைய முயற்சியில் வந்துதான் அடங்குகின்றது, நிற்கின்றது.
உங்கள் முயற்சிகள் பலவாறாக இருக்கின்றன. அந்த எல்லா முயற்சியும் ஒழித்து கட்டிவிட்டு அல்லாஹ் சொல்லுகின்ற நல்ல வழியில் முயற்சியை மேற்கொள்ளுங்க. பிஸ்மில்லாஹ். சொல்லுங்க, வேற என்ன? ஒரு ஆயத் தான் கதை இந்த சூரா. நபியே, உம் இறைவன் நிச்சயமாக எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறான் என்பது உமக்கு போதுமானதாக இல்லையா? எல்லா விஷயத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறான்ப்பா. இப்போ நான் முயற்சி சொல்லி பேசுதுங்கள, அப்போ பார்த்து கொண்டிருக்கிறான், கேட்டு கொண்டிருக்கிறான் என்பதற்கும் அது உண்மைதானா என்பதற்கும் ஒரு ஆயத்தை காட்டணும். இல்லைன்னா 10:61 10:61 எடுங்க. 10:61 கொஞ்சம் படிங்க. நீங்கள் என்ன செய்றீங்க, ஏது செய்கிறீங்க, டோட்டல் வாட்ச் பண்ணிடுறான்ப்பா. உங்கள் செயல்பாட்டுக்கு தோதாதான் அவன் உங்களோட முயற்சி உதவி செய்வான்பா. நீ ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டு எந்த விஷயத்தை முயற்சி பண்ணுன்னு, எப்படி பண்ணுன்னு மட்டும் நீங்கள் ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டு செஞ்சீங்கன்றா, நீங்கள் ஓடி உதவி செய்வான்னு சொன்னேன்னு ஓடி உதவி செய்வான்ப்பா. அவன் என்ன மாதிரி உங்களை வாட்ச் பண்ணுறேன்னு சொல்கிறான். உங்க சொல்கிற மண்ணு சொல்கிறான்ப்பா. அது கொஞ்சம் பார்த்துக்கிறேன். என்ன மாதிரி உங்களை வாட்ச் பண்ணுறேன்னா அப்படின்னு சொல்கிறான். பார்த்துக்கிறேங்க. படி. நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் இப்பொழுது இருக்கும் நிலை உங்களுக்கு தெரியும்பா. உங்களுக்கு அது இப்போ ஆணும் பெண்ணு என்ன நிலை அவங்களுக்கு அவங்க மனசு தெரியும். நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும், குர்ஆனில் இருந்து நீங்கள் எதை ஓதினாலும் நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும், அப்போ ஓதி ஒரு காரியத்தை செய்யறீங்கப்பா. அல்லாஹ் ஒரு காரியத்தை செய்ய சொல்றான், ஓதுறீங்க. அதுக்கப்புறம் எந்த நிலை இருந்தாலும், குர்ஆனில் இருந்து நீங்கள் எதை ஓதினாலும் நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் இப்போ எந்த காரியம் முக்கியம். அல்லாஹ் இதை செய்யுங்க, குர்ஆன் தொட முடியும். இதை செய்யுங்க, நீங்கள் தக்குவா ஒரு ஆகலாம். இதை செய்யுங்க, நீங்கள் மறைவான நம்பிக்கை கொள்ளலான்னு சொல்லிட்டாங்க. இப்போ அல்லாஹ் சொல்கிறான், நீ எந்த நிலை இருந்தாலும், எதை ஓதினாலும், குர்ஆன் எதை ஓதினாலும், எந்த காரியத்தை செய்தாலும். இப்போ எந்த காரியம் செய்ய போறீங்க? அல்லாஹ் சொல்லிட்டான், தூய்மையான தொடர்மையாக சொல்லிட்டான். அப்போ முதல்ல அதில் செய்யணும். நீ என்ன செய்கிற நல்லா பாரு. எந்த காரியத்தை நீ செய்தாலும் நீங்கள் அவற்றில் ஈடுபட்டிருக்கும் போது சொன்னபடி செய்கின்றாயா இல்லையா? அதை அவன் பார்க்க போறான். சொல்லியபடி செய்தால் அதில் ஈடுபட்டிருக்கும் பொழுது நாம் கவனிக்காமல் இருப்பதில்லை. நான் சொல்லியபடி செய்தாலும் நான் கவனிச்சுட்டு இருக்கிறேன். நான் சொல்லிய பிரகாரம் விட்டுட்டு ஓய்வு என்னத்தையாவது செஞ்சுட்டு இருந்தாலும் அதை நான் கவனிச்சுட்டு இருக்கேன். இப்போ அவனுக்கு நீங்கள் பதில் சொல்லக்கூடிய அளவில் நான் மனைவி நடந்து கொள்ள வேண்டும். அது பார்த்து விஷயம் வேறு விஷயம். புரிஞ்சுட்டீங்களா? இப்போ இந்த மாதிரி நீங்கள் அந்த முயற்சின்னு ஹெட்டிங் பண்ணீங்களா, அதில் 10:61 எழுதிக்கிறங்க. 10:61 எழுதி. ஆகவே ஆண்டவன் இவ்வளோ உதவி செய்ய தயாராக இருக்கிறான். நான் சொல்கிற விதத்தில் ஓதுனா போதும் பார்க்குறானே, உன்னுடைய ஸ்டைலில் ஓதாத. நான் என்ன உங்களுக்கு அறிவுறுத்தினேனோ, எப்படி நீ ஓத வேண்டும் என்று உனக்கு முறைப்படுத்தியிருக்கின்றேனோ அந்த வழியில் ஓதுப்பா. நீ நான் கவனிச்சுதான்ப்பா இருக்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், என்ன சொன்னேன், என்ன இவன் செய்கிறான், என்னை பார்த்துக்கிட்டு தான்ப்பா இருக்கிறேன். ஒரு ஓடோடு உதவி செய்யறதுக்காக நிற்கிறேன். குரான் எடுத்துட்டான்ப்பா. நம்ம சொல்லபடி ஓதுவான்ப்பா, ஓடு உதவி செய்வோம்ப்பா அப்படின்ட்டு ஆண்டவன் உங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கிறான். நீங்கள் ஆண்டவன் ஓட வச்சிருக்கீங்க, என்கிட்ட வராத. அறிந்து கொள்க, நிச்சயமாக அவர்கள் தங்கள் இறைவனை சந்திப்பதை குறித்து சந்தேகத்தில் இருக்கிறார்கள். அறிந்து கொள்க, நிச்சயமாக அவன் எல்லா பொருட்களையும் சூழ்ந்து அறிந்தவனாக இருக்கின்றான். இப்போ நாளைக்கு அல்லாஹ் ஒருத்தர் சந்திக்கணுமே இருக்கிறான்னு நியாய தீர்ப்பு நாள் ஒன்று இருக்கின்றத அதை பற்றி கவலை அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுப்பான்னு சொல்லி தான் இந்த உலகம் இன்னைக்கு தட்டுத்தடமாக போயிடுச்சு.
அதை பற்றி எந்த மனிதனுக்கு எந்த எண்ணமும் கிடையாது. கியாமத் ஒன்று இருக்குது, கேள்வி கணக்கு கேட்கப்படும் நாள் ஒன்று இருக்கிறது. அதோட மறந்தே போச்சு, எல்லா மக்களும் மறந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் அறிந்து கொள்க, நிச்சயமாக அவன் எல்லா பொருட்களையும் சூழ்ந்து அறிந்தவனாக இருக்கின்றான். எல்லா பொருட்களையும் உங்களையும் சூழ்ந்து அறிந்து கொண்டவனாக இருக்கின்றான். தன்னை பற்றி உங்களிடம் முழுமையாக சொல்லி அவன் பொறுத்து கொண்டிருக்கின்றான். என்ன நீங்கள் செய்ய போகின்றீர்கள் என்பதையும் பார்த்து கொண்டிருக்கிறான். பேசினல்லாகி அல்லாஹ்வின் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வாங்க மேற்கொண்டு நல்ல விஷயங்களை பேசுவோம். இதை பற்றியும் சிந்திச்சு இதில் என்னெல்லாம் உங்களுக்கு விஷயம் கிடைச்சிது, நல்ல விஷயம் கிடைச்சிருந்தா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் சேர்ந்து பகிர்ந்து கொள்வோம். பேசினல்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹஸ்புனல்லாஹ்.